ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்தவரை சென்னை கமிஷனர் திரு அருண் அவர்கள் புதிதாய் பணி அமர்த்தப்பட்டார். இதுக்கு முன்னாடி இருந்த கமிஷனர் மாற்றப்பட்டு அவர் இந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரியல அல்லது லோக்கல் ரவுடிஸுடைய கெப்பாசிட்டி புரியலங்கிறதுனால ஒரு கமிஷனரவே மாற்றி அமைத்து ஒரு புது ரவுடிகளுக்கு புரியுற மொழியில பேசக்கூடிய ரவுடி காவல்துறை அதிகாரி இல்ல, அதனால அருண் ஐபிஎஸ் கொண்டு வரப்பட்டார். கரெக்டா? ரவுடிகளுக்கு எந்த மொழியில் புரியுமோ அந்த மொழியில் பேசப்படும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட திருவேங்கடம். அப்ப ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல சென்னை கமிஷனர் அருண் ஐபிஎஸ் தோத்துட்டாரா? இல்ல, அருண் ஐபிஎஸ் உடைய விசாரணை அனைத்து தரப்பினராலும் பாராட்டப்பட்டது. அவர் கிட்டத்தட்ட ஒரு டெம்பரவரி சார்ஜ் ஷீட்டே போட்டார். ஆனால் மனுதாரர் தரப்பிலிருந்து ஒரு 3-4 கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்பட்டது. தலைமறைவாக இருக்கிற சம்போ செந்திலையும் மொட்டை கிருஷ்ணனையும் கைது செய்யவில்லை. அதற்கு காவல்துறையுடைய பதில் என்ன அப்படின்னு இருந்துச்சுன்னா, அவங்க ஸ்டேட்டை விட்டு மட்டும் இல்லை, கண்ட்ரியை விட்டே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட நேபாளில் இருக்கிறதா சொன்னாங்க, தாய்லாந்தில் இருக்கிறதா சொன்னாங்க. அதன் பிறகு எந்த நாட்டில் இருக்கிறாங்கன்னு இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரியல அப்படின்னு காவல்துறை சொன்ன பதிலை அந்த மனுதாரர், அதாவது ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி, ஆம்ஸ்ட்ராங்குடைய சகோதரர்கள் ஏற்கவில்லை.